நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்காரு நடிகர் ராஜசிம்மன் சார் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதலாவது எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். உங்களை எல்லாரையும் காக்க வச்சு லேட்டாக வந்துட்டேன். வர வழியில் வண்டி கொஞ்சம் பிரச்சனை, மழை, நம்ம மெட்ரோனால ரோடெல்லாம் தோண்டி போட்டிருக்காங்க, பள்ளத்தில் விட்டுட்டேன். அப்புறம் நம்ம சித்தி பையனுக்கு ஃபோன் பண்ணி அவன் ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து அதில் வந்தோம். அதுவுமே மூழ்கிற அளவுக்கு வெளியில் தண்ணி ஓடுது. தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க எல்லாரையும் காக்க வச்சதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் இந்த ப்ரோக்ராமுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருக்காரு ப்ரொடியூசர். அதுக்கு நான் அவருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஜெயன் வந்து வரிசையாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார், எங்கே இருக்கீங்க எங்கே வந்துட்டுருக்கீங்கன்னு. அவருக்கும் மன வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம ப்ரொடியூசர் அவர்களுக்கு அமெரிக்கன் யூனிவர்சிட்டி கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்காக அமெரிக்கன் யூனிவர்சிட்டியை வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நல்ல மனிதருக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கணும். அது அவருக்கு கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு விஷயம் தானேங்க, ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கும் அவருக்கு. கண்டிப்பாக அது அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அது அவருக்கு அவங்க கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது, இந்த இடத்துல நம்ம கூடியிருக்கோம், இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற நம்ம முக்கால்வாசி பேர் இதில் இருக்கிறோம். இந்த அறுவடை படத்தில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. அதுக்காக ப்ரொடியூசருக்கு, கோ டைரக்டருக்கு, கூட ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் நல்லா வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதை மேபி இந்த மந்தில் முடிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் சூப்பராக நல்லபடியாக தேட்டரில் ஓடி உங்களுக்கு நல்ல பேரையும் பணத்தையும் சம்பாதிச்சு கொடுக்கும் சார். அது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் இப்போவே தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, ஜெயன் சாரை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப இக்கட்டான போராட்டமான ஒரு விஷயம். எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணணும். ப்ரொடியூசருக்கு அடுத்தது அவர் இருந்து நிறைய விஷயங்களை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாரு. அவருக்கு நான் தேங்க் பண்ணுறேன். ரெண்டாவது, ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும். பேமெண்ட்டாக இருக்கட்டும், நான் எல்லா ப்ரொடியூசரை பற்றி பேசினாலும் அந்த ப்ரொடியூசர் இந்த விஷயத்தில் கரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன், எந்த ப்ரெஸ் மீட்டாக இருந்தாலும். பேமெண்ட் விஷயத்தில் நம்ம ப்ரொடியூசர் மாதிரி இன்னொரு ப்ரொடியூசர் பார்க்குறது அரிது, சரிங்களா? ஏன்னா வரவங்க பாவம் அவங்க வயிற்று பசிக்காக தான் நடிக்க வராங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கொள்கைக்காக நடிக்கிறேன், அதுக்காக நடிக்கிறேன், இதுக்காக நடிக்கிறேன். அதெல்லாம் ரெண்டாவது பட்ட பிரச்சனை. என்ன பேசியிருக்காங்களோ அந்த சம்பளத்தை அந்த நேரத்தில் கரெக்டாக கொடுத்து வரவங்களை ஊக்கப்படுத்துறாரு. அதுலேயே புரியுதுங்களா? அது பண்ணாலே நடிக்கிறவங்க இன்னும் நல்லாவே நடித்து கொடுப்பாங்க. நடிக்கிறவங்க மட்டும் இல்லை சொல்கிறது, மியூசிக்காக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த துறையில் இருக்கவங்க அவங்க வயிற்றுக்காக தான் இந்த வேலையை செய்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்கும்போது அவங்களோட வேலை சிறப்பாக இருக்கும். அந்த விதத்தில் இந்த படம் கண்டிப்பாக நல்லபடியாக வந்துட்டுருக்கு. இந்த படம் அதுக்காகவே வெற்றி அடையணும். நல்ல மனசுக்காரன் கண்டிப்பாக வெற்றி அடையணும். தேங்க்யூ. அனைவருக்கும் எனது மதிய நேர வணக்கங்கள். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லாரா ஜனவரி 3 ரிலீஸ் பண்ணோம். நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. அது அடுத்தது 2-3 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இரவு போராட படம் பண்ணேன். அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. அடுத்தது மிடில் கிளாஸ், இப்போ முடி நல்ல படம், நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க, அருமையாக கொடுத்துருக்கீங்க. எல்லா பத்திரிகைகளும், மீடியா, யூடியூபு எல்லாமே பத்திரிகைகளும் நல்லா நீட்டாக கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போது இந்த வருஷமே எனக்கு பார்த்தீங்கன்னா 4 படம், அடுத்த வருஷங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போகும்னு நினைக்கிறேன். எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு சின்ன விஷயம். ஏன்னா நான் வறுமையிலேருந்து வந்ததுனால நம்மளால் சம்பாரிச்ச காசை நம்ம பிள்ளைங்க நமக்கு வச்சுக்காம அதை கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தை எனக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்தாங்க. அவங்கள பார்த்தா நான் செய்கிறேன். என்னென்னா, கலை நிறையா எல்லாருக்குமே கொடுக்கும், அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல. அந்த வாய்ப்புகளை தேடி நான் 20 வருஷம் கழித்து நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். எல்லாராலையும் சொல்லியிருக்கிறேன். அந்த வாய்ப்புகள் கிடைச்சதுனால தான் இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணுறேன். எந்த படம் கிடைச்சாலும் நான் நடிக்க ரெடியாக இருக்கிறேன், நல்ல கேரக்டராக இருந்தால். அறுவடை படத்தை பற்றி சொல்லணும்னா, இன்னைக்கு பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வர்றதில்லை, பாட்டு கேட்டால் நிற்கிறதில்ல. என்னுடைய படத்தில் 4 பாட்டு நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல அந்த பாடல்கள் இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு ஹீரோ மெட்டீரியலாங்கிறத நீங்கள் அந்த படத்தில் அறுவடையில் பார்ப்பீங்க. என்னுடைய ஃபைட் நீங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்க. ரொமான்ஸ் பற்றியும் சொன்ன கிண்டல் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய மேக்கப் மேலே சொன்னாங்க, சார் அந்த பொண்ணு வெள்ளன்னு இருக்குது, நீங்கள் ரொம்ப டார்க்காக இருக்கீங்க, எப்படி சார் மேட்ச் ஆகும்னு கேட்டிருந்தாங்க, கிண்டல்லாம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே சாரி சார்னு கேட்டாங்க. அதே மாதிரி தான் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ஃபோன் வந்துட்டு இருக்குது. எங்களுடைய படத்துக்கு சரவண சார், ராஜசிம்மன் சார், கஜராஜ் சார்,
என்னுடைய ஹீரோயின் மற்ற எல்லாருமே நல்ல சப்போர்ட். தீபா மேடம், கவிதா மேடம், எல்லாரையும் சொல்லலாம். என்னுடைய டீம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்போம். ஏன்னா மியூசிக் டைரக்டர் சரி, நான் லாரா படத்தோட டேரக்டர் மணிமூர்த்தியும் இப்போ தான் இருந்தார், வெளியில் போயிருக்காரு. என்னன்னா என்னோட டீம் அடுத்தடுத்து நாங்கள் படம் பண்ணும்போது அந்த ஒரு டீமாக ஃபாலோ பண்ணி ஜெயிக்கணும். கண்டிப்பாக ஜெயிப்போம். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போதும் இருக்கணும். நன்றி. ரொம்ப நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்டுன்னு நினைக்கிறேன். நான் இது வந்து ஏன்னா நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன், ஆனாலும் ப்ரெஸ் மீட் போனது கிடையாது. முதல்ல சாருக்கு வந்து வாழ்த்துக்கள். டாக்டர் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அறுவடை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் சாருக்கு வந்து இதில் வந்து பேரா பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. அதை நல்லபடியாக நான் நடிச்சிட்டு இருக்கேன். நான் அதே மாதிரி நம்ம கோடக் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா அவர் ஒரு விஷயம் நல்லா சொல்லி அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி டைலாக் பேசணும் அப்படின்றதெல்லாம் நல்லபடியாக சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாங் ஒன்று எடுத்தாங்க. அதை வந்து நாங்கள் போய் பார்க்கல, அதுக்காண்டி டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, உள்ளே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் வெளியில் அந்த சாங் வந்து கேட்டுச்சு, எனக்கு நல்லா கேட்டுச்சு. ஹம் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் சார்கிட்ட வந்து கேட்டேன், நான் வந்துட்டு கார்த்திகேயன் சார்கிட்ட வந்து கேட்டேன், சூப்பராக இருக்குது சார் சாங்லாம் இதில் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு அருமையான சாங்கும் கூட இதில் இருக்குது. படம் வந்து நல்லா வரும் அப்படின்றது என்னோட இது. எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் தேங்க்யூ சார். சார் வந்து இந்த படத்தை வந்து தயாரித்து அவரே இயக்கி அவரை நடிச்சிட்டு இருக்காருங்க. இந்த படத்தில் வந்து நம்ம சொல்கிறதுனா நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லா மக்களுக்கும் பிடிக்கும். முதல்ல அந்த டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க சார், அவருக்கு ரொம்ப நன்றிங்க. அவங்க எனக்கு நான் வாய்ப்பு கேட்டேன், சார் நல்லபடியாக கொடுத்தாரு. அதே மாதிரி ஃபைட்டு நான் நிறையா பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கோங்க. ஆனால் சார் வந்து நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் 1க்கு 4 முறை 5 முறை செஞ்சு கம்போஸ் பண்ணி காட்டுவோம். சார்கிட்ட ஒரு முறை சொன்னால் அப்படியே கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்கிறாருங்க. டக்கு டக்கு டக்குன்னு நல்லா பண்ணிடுறாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைட்டு எல்லாமே அடிதடி இல்லை, சரவெடியாக இருக்குங்க. அந்த அளவுக்கு படமும் எல்லா மக்களையும் சேரும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். அந்த ஒண்டி முனியும் நல்ல படம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. ஏன்னா எல்லா ப்ரெஸ்லையும் வந்து எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ரிவ்யூ வந்துச்சு. அது மிகப்பெரிய எனர்ஜிக்காக இருந்துச்சு. அடுத்து நம்ம கார்த்திகேயன் சார் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ஜேனரில் எல்லா ஜேனர்லையும் பண்ணுறாரு. ஹீரோவும் பண்ணுறாரு, வில்லனாகவும் பண்ணுறாரு, குணச்சித்திர நடிகாரும் நடிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் பணிவான வணக்கம். ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து ஆக்சுவலாக வந்து லாரா படத்தோட இயக்குனர் மணிமூர்த்தி அவர் மூலியமாக வந்து சார் அறிமுகமான இந்த படத்தோட பாட்டு எனக்கு போட்டு காட்டினாங்க. உண்மையில் அந்த பாட்டை கேட்ட உடனே நான் இம்ப்ரெஸ் ஆகி கம்பல்சரி ஒரு இன்வால்வ் ஆகி இதில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பட் இதில் ஒர்க் பண்ண பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து இயக்குனர் வித் தயாரிப்பாளராக கார்த்திகேயன் சார் ட்ராவல் பண்ணுறாரு. அது இல்லாமல் இந்த டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இந்த படத்தோட கோ டைரக்டர் ஜெயன் சாரை வந்து கூட இருந்து நல்ல அருமையாக இதுக்கு கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த டீம் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த படம் வந்து ஒரு புதுமையான களமாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் பாட்டு வந்து உண்மையிலே வந்து பாடல்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் முழுக்க முழுக்க உழைப்பை விதைச்சு இது கண்டிப்பாக அறுவடை நல்லபடியாக பண்ணணும்னு பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இந்த படத்தின் கோ டைரக்டர் ஜெய்சிங் சார் அவங்கள பேச சொல்லி. வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நான் இந்த படத்தினுடைய இணை இயக்குனர். இந்த அறுவடை படம் எங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா சார் ஒரு லைன் ஒன்று சொல்லியிருந்தார், கதை ஃபுல்லாகவே அவருது தான். ஸோ அதிலிருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இதில் முக்கியமாக என்னென்னா அவர் 2 பாட்டு எழுதியிருக்காரு. நிறைய இடங்களில் நான் அதை பதிவு பண்ணணும்னு நினைப்பேன். அந்த 2 பாட்டுமே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அது ரொம்ப சிறப்பாகவும் நாங்கள் இது பண்ணியிருக்கோம், ஷூட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு பாட்டு கார்த்திக் நேதா சாரும், ஒரு பாட்டு வந்து கானா சக்தி எழுதியிருக்காரு. எங்கள் மியூசிக் டைரக்டர் ரொம்ப சிறப்பாக அதனோட இசையமைச்சிருக்காரு. மற்றபடி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்கள் விதைச்சிருக்கோம், கண்டிப்பாக அறுவடை நல்லபடியாக எடுப்போம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற எங்கள் தயாரிப்பாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி.
அறுவடை படத்தில் எனக்கும் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக சாருக்கு என்னுடைய விஷயம். அதுக்கப்புறம் வந்து அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு, டாக்டர் பட்டம். ஸோ அதுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ். உண்மையிலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமூக சேவகர்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு நல்ல மனிதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம்னா என்ன ஏதுன்னு கேட்டு அவ்வளோ கேராக பார்த்துப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணது இந்த மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார், ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் அவரே தான். இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிற ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக ட்ராவல் பண்ணுவாங்க. சரவணன் சாருக்கு ஒய்ஃபாக பண்ணிகிட்ருக்கேன் இந்த மூவி. இதுக்கு முன்னாடி வந்து லாரா படமும் பார்த்துருக்கேன் சாரோட மேக்கிங்கில். அந்த படம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அவரோட என்ட்ரி எல்லாம் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போது ஒண்டி முனியும் நலபாடனும் அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி அந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டர் வேற ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு படத்துலேயும் வந்து இது தொடர்ந்து இந்த 3 படம் 4 படத்துலையும் பார்த்திங்கன்னா இதில் இருக்க பேட்டர்ன் இதில் இருக்காது, அதில் இருக்க பேட்டர்ன் அதில் இருக்காது, டோட்டலாக வேறு மாதிரி இருப்பார். சில இடத்துல நெகட்டிவ் மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து ரொம்ப நல்ல மனிதர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ தீபா. அடுத்ததாக தேங்க்யூ. அந்த இந்த படத்தில் ஒரு 4 பாட்டு பண்ணியிருக்கோம். 4மே ஒரு நல்ல ஒரு ப்ளேபேக் சார்கிட்ட பேசிட்டு நம்ம ஒரு பெஸ்ட்டாக என்ன சிங்கர்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு நல்ல ஒரு வைகோ விஜயலட்சுமி அம்மா பாடியிருந்தாங்க. அண்ட் திவாகர் சார் நிறைய பேர் பாடியிருந்தாங்க. இதை மாதிரி 4 பாட்டு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிஜிஎம்ஸ்லையும் நாங்கள் ஆடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கையில் ஃபுட்டேஜ் வரல. பட் சார் சொன்ன சுச்சுவேஷன்ஸ் பிரகாரம் பிஜிஎம்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 2006 ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.